இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரவிந்த் குணசேகரன் பத்திரிகையாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அஜித் பவார் விமான விபத்தில் பலியாகி இருக்கிறார். இது மகாராஷ்டிரா அரசியல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரா மாநில அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக தற்போது அந்த மாநிலத்தின் துணை முதல்வரும் அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மொத்தம் 4 பேர் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அந்த அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் தற்போது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அஜித் பவார் சரத் பவார் தலைமையிலான கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தேசியவாத காங்கிரஸை கைப்பற்றியிருந்தாலும் தற்போது நடைபெற்ற இந்த உள்ளாட்சி தேர்தலில் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் அதே போல சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் இந்த தேர்தலை சந்தித்திருந்தார்கள். 2 தரப்புமே இந்த தேர்தலுக்கு பிறகு ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தருணத்தில் தான் தற்போது அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். எனவே அஜித் பவாரின் உயிரிழப்பை தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸை தற்போது யார் தொடர்ந்து வழி நடத்துவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் சரத் பவார் அரசியலிருந்து தற்போது அவருக்கான ராஜ்யசபா மாநிலங்களவை பதவிக்காலம் முடிவடைகிறது. அதனைத் தொடர்ந்து வயது மூப்பின் காரணமாக அவர் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிகிறது. எனவே அவர் ஓய்வு பெற்றால் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை யார் தொடர்ந்து வழி நடத்துவார்கள் என்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது சுப்ரியா சுலே, சரத் பவாரின் மகள் சுப்ரியா சுலே தேசியவாத காங்கிரஸை தொடர்ந்து வழி நடத்தினால் அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் தொடர்வார்களா அல்லது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனவே வரும் சில நாட்களில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார்கள், யாருடைய தலைமையில் பயணிக்க இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சரி அதே போல மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சார், அஜித் பவாருடைய இந்த இழப்பு என்பது அங்க பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு இப்ப இதுக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் சொன்னாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இப்போ சுப்ரியா சுலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவரா பதவி ஏற்றார்னா அங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவு என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஜித் பவார் தான் இப்ப அந்த கட்சியோட தலைவரா இருக்கார். அஜித் பவாரோட மறைவுக்கு பிறகு யார் அந்த கட்சியின் தலைவராக இருப்பார்? சரத் பவார் தலைமையிலான தங்களோட அமைப்பு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தலைமையிலான அமைப்புடன் இணைந்து ஒன்றாக இணைந்து சுப்ரியா சுலே பயணித்தார்கள் என்றால் அங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனவே யார் இந்த தேசியவாத காங்கிரசுக்கு யார் அடுத்த தலைவராக பொறுப்பேற்கப் போகிறார்கள்? ஒன்று அஜித் பவாருடைய மனைவி தொடர்ந்து தலைவராக பொறுப்பேற்றால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்வார்கள். இல்லை என்றால் சரத் பவாரோட மகள் சுப்ரியா சுலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றால் ஒரு பெரிய ரீஅலைன்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா மகாராஷ்டிராவினுடைய அரசியல்ல அஜித் பவாருடைய இழப்புன்றது ஒரு பேரிழப்பு தான். இது அடுத்த கட்டமா இப்ப அடுத்த துணை முதல்வர் உடனடியா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கா? உடனடியாக துணை முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் யார் தேசியவாத காங்கிரஸ் அடுத்த கட்டமாக எப்படி நகர இருக்கிறது என்பதைத்தான் அதிலிருந்துதான் நம்மால் இதனை ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் நம்மால் தெளிவாக சொல்ல முடியும். ஏனென்றால் இதான் இப்ப அஜித் பவார் மனைவிக்கும் அதே போல சுப்ரியா சுலேக்கும் இருவருக்குமான தலைமை பதவிக்கான போட்டி இனி வரும் நாட்களில் தொடங்கி இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக எப்படி நகர இருக்கிறது என்பதை பொறுத்துதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வார்களா என்ற கேள்வி என்ற பதில் கிடைக்கும். தொடர்ந்தால் மட்டுமே அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும். எனவே இது அனைத்துமே வரும் நாட்களில் யார் அந்த தேசியவாத காங்கிரசுக்கு யார் தலைமை வகிக்கப் போகிறார்கள் என்ற பதில் அடிப்படையில் தான் இந்த அனைத்து கேள்விக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.